வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம அமுதமிகிலில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா, நெத்திலி கருவாடை வச்சு ஒரு தொக்கு. பேச்சுலராக இருந்தீங்கன்னா கட்டாயம் இதை பாருங்கள். சீக்கிரம் 5 நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம். செம்மையாக இருக்கும். சாப்பிடவும் ஒரு ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்டாரலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை மிக்சியில் ஒரு ஒட்டிக்கிங்க. நெத்திலி கருவாடை இது மாதிரி சுத்தம் பண்ணிக்கிங்க. ஏன்னா மண் நிறையா இருக்கும் நெத்திலியில். அதனால் நம்ம நல்லா அலசி எடுத்துக்கணும். தலையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கிள்ளுங்க. சின்ன இங்கே பாருங்கள், இதில் என்ன இருக்க போது உடம்பு. அதனால் தீத்துணுண்டாக இருக்குது. முடிஞ்சப்பட்டு கிள்ளியிருக்கேன். இப்படி அலசி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சி சாரில் இருக்கிறத போய் அடிச்சிட்டு வருவோம். கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டு சின்ன சீரகம், ரசம் வைப்போம் இல்லையா, அந்த சீரகத்தை போட்டு தாளிச்சுக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ரொம்ப வேண்டாம், 4-5 சின்ன வெங்காயம் போட்டு அதை வதக்கிங்க. சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கிங்க. அப்புறம் நம்ம அடித்தோல்ல மசாலா, கருவேப்பிலை வேண்டாம், கருவேப்பிலை நம்ம போட்டு அடிச்சிருக்கோம். மசாலாவை எடுத்து அதோட கொட்டி வெங்காயம் வதங்கினோன்னே அந்த மசாலாவை போட்டுக்குவோம். என்னென்னா 2 தக்காளி, 4-5-10 பூண்டு பல், கொஞ்சம் கருவேப்பிலை, அதான் மசாலா. அதை அப்படியே நல்லா வதக்கிக்குங்க. இந்த மசாலா நல்லா பச்சை வாசம் போகட்டும். தக்காளியை வந்து அடித்து சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம அலசி வச்ச நெத்திலி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இது வதங்கினோடனே சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. நம்ம வந்து நெத்திலியே சேர்த்துக்கலாம். நல்லா கவனமாக இருங்க. நெத்திலி கருவாட்டில் வந்து மணல் அதிகமாக இருக்கும். நல்லா அலசிக்கணும். நான் கடைசியை காமிக்கிறேன் பாருங்கள். 5-6 அலசினேனா, அப்படியும் அந்த நான் அலசின தண்ணியில் மண் இருக்கும் பாருங்கள். இதுக்கு என்ன மசாலானா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அடித்த சோம்புத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான். இதான் மசாலா. எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வதக்கிக்கிங்க. மசாலா ஒரு கிண்டிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தேங்காய் ஒரு சில்லு போதும். அந்த நம்ம தக்காளி வெங்காயம் அடிக்கிறோம் இல்லையா, அதோட போட்டு அடிச்சுக்குங்க. எப்போதுமே கருவாடில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்ப சேர்த்தோம்னா சாப்பிட முடியாது, ரொம்ப உப்பு கரிக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. 6 அலசிட்டேன். அப்படியும் நம்ம அரிச்சு போட்டதுக்கு பிறகு அந்த தண்ணியில் மண்ணை பாருங்கள், கீழே தெரியுதா, மண் இருக்குது. அதனால் நல்லா அலசிக்கணும். இந்த நெத்திலியை மித்த கருவாடோட அதிகமாக இருக்கும் மண். நெத்திலி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இறக்கி வச்சு காமிக்கிறேன். நெத்திலி கருவாடு செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே சாப்பிடலாம் போல இருக்கா, அவ்வளோ அருமையாக இருக்குது. ருசியும் அவ்வளோ அருமையாக இருக்கும். மறக்காமல் பேச்சுலர் பையங்களாக இருந்தால் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்குறீங்க. 4-5 பேர் 3 பேர் சேர்ந்து செய்கிற பையங்களாக இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்டுக்குங்க. அம்மாவோட வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு, இந்த நெத்திலி கருவாடு. ஏன்னா அது குட்டியாக இருந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக அதோட இதை கொடுக்குது பாருங்களேன். அதில் நிறைய சத்து இருக்குது. அதனால் மறக்காமல் நல்லா அலம்பிடுங்க. மண் இருக்கும், அதனால் நல்லா அலம்பிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேச்சுலராக இருக்கவங்களுக்கு, கருவாடை சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ வந்து நம்ம தட்டில் சாதத்தை வச்சு இந்த நெத்திலியில் கொஞ்சம் போட்டு பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. சாதத்தில் அப்படி போட்டு பாருங்கள், இப்படி பிணைஞ்சு சாப்பிட்டா தட்டு சோறே காலி ஆயிருங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் கண்டிப்பாக நீங்களும் இந்த நெத்திலி கருவாடை வாங்கி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.